சார், நோகரா சார், நீங்க என்ன பண்ற? என்ன சார் இது? நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. எதையோ எடுக்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா, ஸ்கேல் உங்க தலையிலேயே இருந்து போச்சு. போன வீக்கெண்ட் நீங்க பார்ட்டியில லேட் நைட் வரைக்கும் இருந்தீங்கல்ல, அப்ப நான் உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட வந்தேன். அன்னைக்குதான் என்னோட வாழ்க்கையில இந்த இன்சிடென்ட் நடந்தது. பழைய காவாகோச்சி கிடையாது. அப்படின்னா உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களோட க்ளோன் ஆல்ரெடி போயிடுச்சு. என்ன சொல்ற நீ? காவாகுச்சி, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? சோ மிஸ்டர் நோகாரா, இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு நீங்க போகவே போகாதீங்க. ஏன்னா உங்க டைம் முடிஞ்சிடுச்சு. நான் இப்ப வீட்டுக்கு போக தான் போறேன் காவாகுச்சி. என்ன நடந்தாலும் சரி, என்ன உங்களால தடுக்க முடியாது. நான் வீட்டுக்கு போக தான் போறேன். கான்ஃபிடன்ஸ் நல்லதுதான், ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் நல்லது கிடையாது. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். டின்னர் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. அப்புறம் என்னால பசியோட ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஓகே, பை. அட என்னப்பா நடக்குது? இவங்கெல்லாம் எதுக்கு என்ன துரத்திக்கிட்டு வராங்க? மிட்சி, ஹிமாவரி, ஷின்சான், உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் உங்ககிட்ட தான் வந்துகிட்டு இருக்கேன். வந்துட்டேன். அடடா, உங்களுக்குலாம் தெரியாதுல, நான் தான் இந்த ஸ்ட்ரீட்டோட ஸ்ட்ரீட் பாய். அதனால திரும்ப என்ன துரத்த முயற்சி பண்ணாதீங்க. ஹலோ ஹேண்ட்ஸம், எங்க நீ போற? சாரி லேடீஸ், நான் வீட்டுக்கு போயே ஆகணும். மிட்சி,